குடிநீருக்காக நாகை, திருவாரூர் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த பகுதி மக்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். ராமகிரி பிரிவுக்கும் அம்மாவட்டி பிரிவுக்கும் வடக்க ஒரு 500 மீட்டர் தொலைவுக்கு காவிரி பைப்பில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணி பாருங்க 6 மாடி போயிட்டு இருக்கு. பாசம் பிடிச்சிருக்குது. எவ்வளோ நாளாக போயிட்டு இருக்குன்னு பாருங்க. பல தடவை எல்லாத்துட்டும் சொன்னாலும் அப்பப்போ வந்து அடைக்கிறாங்க, அப்பப்போ பிடிக்கிட்டு இருக்கு. 5 இடத்துல உடைப்பு ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி எது சொன்னாலும் யாரும் பார்க்குறாங்க, போயிடுறாங்க. சரியான வேலைப்பாடு இல்லாதனால இப்படி உடஞ்சி வீணாக போயிட்டு இருக்குதுங்க. தண்ணிக்காக நம்ம சண்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீண்ட கால பிரச்சனையாக இருக்குது. கர்நாடகாவில் அந்த டேமில் போய் பார்த்தேன் தெரியுது. ஆனால் நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தண்ணி கேட்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். தண்ணி இப்படி வீணாக போகுது. இந்த பக்கத்து கிராமங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. அப்படியான சூழ்நிலையில் வந்து இந்த தண்ணியை வந்து வீணாக போகுது. நமக்கு ரத்தம் போகிற மாதிரி இருக்குதுங்க. எவ்வளோ நாளாக ஓடிட்டு இருந்தால் இப்படி பாசம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். கீழே பூரா ரோட்டில் எல்லாம் நெட்டுக்குமே பாசம் பிடிச்சிருக்கு. இவ்வளோ எத்தனை நாளாக போய் இது சம்மந்தப்பட்ட துறை இதை கண்டுக்கிறாங்களா இல்லையானே தெரியலைங்க. 3-4 இடத்துல உடம்பு ஏற்பட்டுருக்கு. 4-5 இடம் இருக்குங்க. மொத்தம் நாங்கள் எண்ணிக்கிட்டே தான் வந்து இந்த இடத்துல அதிகப்படியாக தண்ணி 6 மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்கள். இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். குடிநீருக்காக திண்டாடும் மக்கள் ஆங்காங்கே காலி குடங்களுடன் போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை, திருவாரூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் காலி குடங்களுடன் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குடிநீருக்காக திண்டாடும் மக்கள் ஆங்காங்கே காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் மக்கள் குடிநீருக்காக போராடி வரும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ராமகிரி பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் ஓடுகின்ற காட்சிகளை பார்த்து வருகிறோம். குடிநீருக்காக திண்டாடும் மக்கள் ஆங்காங்கே காலி குடங்களுடன் போராடி வருகின்றனர். அதன்படி நாகை மாவட்டம், திருவாரூர், திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதி மக்கள் காலி குடங்களுடன் வீதிகளில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.